ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்மளோட சேனலில் உங்களில் நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்ட ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். PCOD PCOSக்கு டயட் பிளான் சொல்லுங்கக்கான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நம்மளோட சேனல்லே பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி PCODயை வந்து எப்படி 3 மாதத்தில் சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோ கீழே தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து டயட் பிளான் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ இன்றைக்கி நம்ம PCOD PCOSக்காக டயட் பிளான் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு PCOD இருக்குது அப்படின்னாலே இப்போ நான் சொல்ல போகிற காரணங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். அதாவது உங்களோட பாடி வெயிட் பார்த்திங்கன்னா ஓவர் வெயிட்டில் இருக்கும். அதே மாதிரி உங்கள் ஃபேஷியல் ஹேர் வந்து நிறைய க்ரோத் ஆக ஆரம்பிக்கும். ஆம்பளைங்களுக்கு வர மாதிரி இந்த தாடி மீசையெல்லாம் பார்த்திங்கன்னா வர ஆரம்பிக்கும். அதே சமயம் நமக்கு தலையில் இருக்கக்கூடிய முடிலாம் பார்த்திங்கன்னா நல்லா கொத்து கொத்தாக கொட்டி தலையில் உள்ள அந்த மண்டையே தெரிகிற அளவுக்கு இருக்கும். இர்ரெகுலர் பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருக்கும். ப்ரெக்னென்ட் ஆகிறதுல கொஞ்சம் டிலே ஆகலாம். நீர்க்கட்டி பிரச்சனைகள் இருக்கும். இப்படி நிறைய ப்ராப்ளங்கள் வந்து சொல்லிகிட்டே போகலாம். இந்த ப்ராப்ளம்லாம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு PCOD PCOS ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த PCOD ப்ராப்ளத்தை சரி செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் லைஃப் ஸ்டைலில் சேஞ்சஸ் கொண்டு வரணும். குறிப்பாக உங்களோட உணவு முறைகளில் சேஞ்சஸ் கொண்டு வரணும். அப்படி நீங்கள் உணவு முறைகளில் சேஞ்சஸ் கொண்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு 2 மாதத்துலேயே உங்களோட PCODயை க்யூர் பண்ணிக்க முடியும். அதே சமயம் சீக்கிரமாக ப்ரெக்னெண்ட்டும் ஆக முடியும், வெயிட் லாஸ் பண்ணிக்க முடியும். PCODக்கான டயட் பிளான் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் முக்கியமாக செய்யக்கூடிய ஒரு சில விஷயங்களை ஃபஸ்ட்டு நான் வந்து சொல்லிடுறேன். PCOD ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கும். அந்த ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு நீங்கள் நல்லா தூங்கணுங்க. மினிமம் ஒரு 8 ஹவர் ஆகுது நல்லா தூங்கணும். சில பேர்லாம் பார்த்திங்கன்னா தூங்குறதே கிடையாது, தூக்கம் வரதில்லை அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் கண்டிப்பாக நீங்கள் 8 ஹவராவது தூங்கியிருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டை நீங்கள் எப்பயுமே ஸ்கிப் பண்ணவே பண்ணாதீங்க. PCOD ப்ராப்ளம் இருக்கிறவங்க கண்டிப்பாக பிரேக்ஃபாஸ்ட் வந்து எடுத்துக்கணும். அதே மாதிரி டின்னர் இருக்குது இல்லையா, டின்னர் வந்து நீங்கள் 7 மணிக்குள்ளே சாப்பிட்டு முடிச்சிடணும். உங்கள் டின்னரை 7 o'clockலாம் நீங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணிடணும். இந்த மாதிரி முறைப்படி கொண்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் PCOD வந்து க்யூர் பண்ணிக்க முடியும். அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன். தண்ணி அதிகமாக குடிக்கணும். நார்மலாகவே பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்கக்கூடிய பர்சனுக்கு தண்ணி வந்து நிறையா குடிக்கணும்னு சொல்லுவாங்க. PCOD இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அடிக்கடி தண்ணி குடிச்சிட்டே இருக்கணும். பாடியை வந்து டீஹைட்ரேட் ஆக விடாமல் பார்த்துக்கணும். தண்ணி வந்து அதிகமாக எடுத்துக்கோங்க. நார்மலாக குடிக்கக்கூடிய தண்ணி தான் நான் குடிக்க சொல்கிறேன், ஹாட் வாட்டர் கிடையாது. ஒரு நாளைக்கு உங்களால் எவ்வளோ தண்ணி குடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு குடிங்க. மினிமம் ஒரு 5-6 லிட்டராவது குடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வாக்கிங். நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எக்ஸசைஸ், வாக்கிங், ஜாக்கிங் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணலாம். அப்புறம் யோகா கூட நீங்கள் பண்ணலாம். உங்களால் என்ன பண்ண முடியுதோ அதை வந்து எடுத்து பண்ணுங்கள். வாக்கிங் பார்த்திங்கன்னா எல்லாராலையும் போகக்கூடிய ஒன்று தான். ஸோ நீங்கள் தாராளமாக டெய்லி பேஸஸில் வந்து வாக்கிங் போங்க. அதே மாதிரி எக்ஸசைஸும் பண்ணிட்டு வாங்க. முடிஞ்சால் ஃப்ரீ டைம் கிடச்சிது அப்படின்னா யோகாவும் பண்ணுங்கள். இப்போ நான் சொன்ன எல்லா விஷயத்தையுமே நீங்கள் டெய்லி பேஸஸில் ஒரு 2 மாதத்துக்கு ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களோட பாடியில் நல்ல சேஞ்சஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும். சரி, வாங்க இப்போ டயட் பிளான் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் காலைல எழுந்ததுமே எம்டி ஸ்டொமக்கில் வாக்கிங், எக்ஸசைஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா 7 மணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் டர்மரிக் டீ அப்படி இல்லைன்னா சின்னமன் டீ இருக்கு இல்லையா, ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா PCODயை சரி பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். டர்மரிக் டீ எப்படி போடணும் அப்படிங்கிறத என்னோடய நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அதே மாதிரியே சின்னமன் டீ வந்து எப்படி போடணும் அப்படிங்கிறதையும் அப்லோட் பண்ணுறேன். சின்னமன்னா ஒன்றும் இல்லை, பட்டை இருக்கு இல்லையா, பட்டை டீ தான் குடிக்க சொல்கிறேன். அடுத்ததாக 8 மணி போல் பார்த்திங்கன்னா ஆல்மண்ட்ஸ் இருக்கு இல்லையா, பாதாம், அதை வந்து நம்ம எடுத்துக்கணும். ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா 5 பாதாம் எடுத்துக்கிட்டால் போதும். நீங்கள் முந்தின நாள் நைட்டே பார்த்திங்கன்னா 5 பாதாம் எடுத்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கோங்க. மறுநாள் காலைல எழுந்திரிச்சு அந்த பாதாமை தோல் நீக்கிட்டு பாதாம் அப்படியே சாப்பிட்ருங்க. இன்னொரு முறைப்படியும் பாதாம் வந்து சாப்பிட்லாம். அதாவது பாதாம் மில்க் எடுத்து அந்த மில்கை வந்து நம்ம குடிக்கக்கூடிய ஜூஸ், ஸ்மூத்தி இருக்கு இல்லையா, அதில் மிக்ஸ் பண்ணி கூட நம்ம வந்து சாப்பிட்லாம். ஒன்று நீங்கள் பாதாமை வெறும் வாயில் அப்படியே மென்று சாப்பிடுங்க, இல்லைனா பாதாம் பால் எடுத்து அதை வந்து நீங்கள் சாப்பிடக்கூடிய ஏதாவது ஒன்றில் மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க. பாதாம் மில்க் வந்து எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பிரேக்ஃபாஸ்ட் எத்தனை மணிக்கு பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 9 o'clock போல் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கலாம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்பவே ஆப்டாக இருக்கக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா
ஓட்ஸில் என்னெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி சாப்பிட முடியுமோ அதையெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு வாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஓட்ஸ் உப்புமா பண்ணி சாப்பிடுங்க. இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொன்றா வந்து எடுத்துக்கோங்க. இதே மாதிரி ஒரு 30 நாள் 60 நாள் நீங்கள் ட்ரை பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களோட பிசிஓடி ப்ராப்ளம் வந்து க்யூர் ஆகி வந்துடும். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், நீங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக பிரேக்ஃபாஸ்ட் வந்து 9 o'clock போல் எடுத்துக்கோங்க. அடுத்து 1 o'clock போல் வந்து நீங்கள் உங்களோட லன்ச் வந்து எடுத்துக்கோங்க. லன்ச்சுக்கு என்ன எடுத்துக்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கர்ட் ரைஸ் எடுத்துக்கோங்க. அது ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் பிக்சரில் காமிச்சிருக்கேன் இல்லையா, இந்த மாதிரி ரெடி பண்ணி சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு வந்து நல்லா இஷ்டப்பட்டு சாப்பிடுவீங்க. நீங்கள் வந்து பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கிறதுனால என்னோடய உடம்பு வந்து வெயிட் போட்டுருச்சு, அதை வந்து நான் குறைக்கணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லுவேன். ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்கக்கூடிய உணவுகளை நீங்கள் வந்து அதிகமாக எடுத்துக்கோங்க. இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் எதுலலாம் அதிகமாக இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃப்ளாக்ஸீட் அப்புறம் மீன், இது ரெண்டுத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்கும். அதனால் இது ரெண்டையுமே நீங்கள் உங்களோட உணவில் ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ளாக்ஸீட் வந்து அதிகமாக வந்து சேர்த்துக்க வேணாம். ஒரு நாளைக்கு 1.5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் ஃப்ளாக்ஸீட் எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். அதுக்கு மேலே சேர்க்க வேண்டாம். ஈவினிங் டைமிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது சாப்பிடணும் போல இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ளாக்ஸீடில் ஏதாவது ஒன்று பண்ணி சாப்பிடுங்க. ஃப்ளாக்ஸீடை அப்படியே வாயில் போட்டு மென்று சாப்பிட்லாம். இல்லைனா ஃப்ளாக்ஸீடை நல்லா வந்து பொடி பண்ணி வச்சுட்டு பால்லையோ இல்லை வந்து தண்ணிலையோ சுடு தண்ணிலையோ போட்டு மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்டு வரலாம். வெந்தயமும் நீங்கள் எடுத்துக்கலாம். வெந்தயத்தை முந்தின நாள் நைட்டே தண்ணியில் ஊற போட்டு வச்சுட்டு மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு எம்டி ஸ்டொமக்கில் வெந்தயத்தை அப்படியே தண்ணியோடு சேர்த்து குடிச்சிருங்க. வெந்தயத்தையும் முழுங்கிருங்க. இல்லைனா வெந்தயத்தை வெறும் வாயில் போட்டு கூட மென்று சாப்பிட்டுக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கருப்பு உளுந்து இருக்கு இல்லையா, அதுவுமே பிசிஓடி பிசிஓஎஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே நல்லது. கருப்பு உளுந்தில் செய்யக்கூடிய ஸ்வீட்ஸ் இருக்கும், அதை செஞ்சு நிறைய சாப்பிடுங்க. ஸ்வீட் செய்யும்போது சுகர் ஆட் பண்ண வேண்டாம். பனங்கல்கண்டு, பனவெல்லம் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஆட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க. அடுத்து 4 மணி போல் கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்நாக்ஸ் ஏதாவது தேவைப்படும். அந்த டயத்தில் ஃப்ரூட் சாலட் மாதிரி ஏதாவது பண்ணி சாப்பிடுங்க. நிறைய ஃப்ரூட்ஸ் இருக்குது, அதை ஒன்றா சேர்த்து சாலட் மாதிரி பண்ணி சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் காஃபி டீக்கு பதிலாக க்ரீன் டீ வந்து எடுத்துக்கோங்க. க்ரீன் டீயும் குடிக்கலாம், பிளாக் டீயும் குடிக்கலாம், ரெண்டுமே நல்லது தான். அடுத்து டின்னர் பார்த்திங்கன்னா நான் 7 o'clock வந்து சாப்பிட்ருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்கு என்ன சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ராகி இருக்கு இல்லையா, ராகி தோசை பண்ணி சாப்பிட்லாம். ராகி மட்டும் கிடையாது, தானியத்தில் என்ன தோசை வேணாலும் நீங்கள் பண்ணி சாப்பிட்லாம். கம்பு, கோதுமை, கேழ்வரகு இந்த மாதிரி நிறைய இருக்குது. இதில் வெரைட்டியாக நீங்கள் தோசை பண்ணி சாப்பிடுங்க. ஒரு நாள் ராகி மட்டும் யூஸ் பண்ணி தோசை பண்ணி சாப்பிடுங்க. இன்னொரு நாள் பார்த்திங்கன்னா ராகி கூட கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு இந்த மாதிரி நிறைய பருப்புகள் எல்லாத்தையும் சேர்த்து ஊற வச்சு அதை மாவாக அரைச்சிட்டு அதில் கூட தோசை பண்ணி சாப்பிடலாம். இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா 2 மாதத்தில் உங்களோட பிசிஓடி பிசிஓஎஸ் ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா க்யூர் ஆகி வந்துடும். உங்களுக்கு ப்ரெக்னன்சிக்கு ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா அதுவுமே சரி பண்ணி கொடுத்துரும். இந்த முறைகளை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க, உங்களோட பாடியில் நல்ல ஒரு சேஞ்சஸ் பார்க்க முடியும். இன்றைக்கி வீடியோவில் பிசிஓடி ப்ராப்ளத்தை க்யூர் பண்ணுறதுக்கான ஒரு டயட் பிளான் தான் பார்த்துருப்போம். இன்றைக்கி நான் சொல்லியிருக்க இந்த ஒரு டயட் பிளானை நீங்கள் தொடர்ந்து 2 மாதத்துக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களே கண்டிப்பாக இந்த வீடியோ கீழே கமெண்ட்டில் வந்து உங்களோட ஃபீட்பேக்கை வந்து ஷேர் பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக தான் இருக்க போகுது. ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் புதுசாக போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.